அடடே அண்ணே, என்ன ஆச்சரியம் அண்ணே? வாங்கண்ணே, உள்ள வாங்க. நானா வரலம்மா, இந்த பொண்ணுதான் என்ன கட்டி எழுதிட்டு வந்துருச்சு. பின்ன என்ன சித்தி, மயக்க வந்து பக்கத்து தெருவுல பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்படியே விட்டுட்டு வர முடியுமா? ஐயோ அண்ணே, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்லம்மா, லோ சுகர் தான், வேற ஒண்ணு இல்லம்மா. அதான் கூட்டிட்டு வந்தேன். வாங்க மாமா, ஒரு நல்ல காஃபி போடுங்க. வாங்க மாமா, வாங்க மாமா. என்ன நீங்க? அதான் கல்யாணம் இவ்வளவு தூரம் சொல்றால, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. நில்லுடா. அவதான் சின்ன பொண்ணு, தெரியாம கூப்பிட்டா நீ பல்ல இடிச்சுக்கிட்டே வந்துடுறத. இந்த வீட்டுக்குள்ள என் வரலட்சுமி வியாதியால சத்து போன இந்த வீட்டுக்குள்ள கூச்சப்படாம கால் எடுத்து வைக்க உனக்கு மனசு எப்படிடா வந்தது? பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அவ சாவுக்கு காரணமா இருந்துட்டு அவ வாழ்ந்த வீட்லயே நுழைய பாக்குறிய. நீ மனுஷனாடா? என்ன பேரை வச்சு கூப்பிடாத, அதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. அன்னைக்கு என் பொண்டாட்டி சாக கிடக்கிறாள்னு உன்கிட்ட வந்து மடிப்பிச்ச கேட்டப்போ இருந்த காசெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்ட இல்லைன்னு சொன்னியே, அது என்னால மறக்க முடியுமா? ஐயப்பா, நீ புரியாம பேசுற. ஏய், எதையும் நான் புரிஞ்சுக்க தயாரா இல்ல, விருப்பமும் இல்ல. தயவு செய்து என் கண் முன்னால் நிக்காது, ஓடி போயிடு. அப்பா, நான் தான்ப்பா கூட்டிட்டு வந்தேன், அவர் உள்ள வர விடுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இங்க என்ன சாவு இருந்துச்சு நான் அவனை கூட்டு வந்தேன். ஐயோ அப்பா, அப்பா அவருக்கு உடம்பு சரியில்லை, மயக்க வந்து ரோட்ல ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். கடந்து சாகட்டுன்னு விட்டு வராம ஏமா அவனை கூட்டு வந்த? அப்பா என்ன அப்பா, எத்தனை வருஷமா உங்ககிட்ட சொன்னேன், உங்க அம்மாவை கொண்டது கேன்சர். இதோ இங்க நிக்கிறேனே, இந்த கொலைகார பாவிதான். வச்சுக்கிட்டே வஞ்சனை பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அதனுடைய மொத்த உருவமே இந்த படுபாவிதாம்மா. அப்பா, என்னப்பா இது, வீட்டுக்கு வந்தவங்களை இப்படியா ட்ரீட் பண்றது? செருப்பால் அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவு சாத்தடியே நீ சந்தோஷப்படு. அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. நீ உள்ளவா. என்னப்பா இது, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இறக்கமே கிடையாதுமா. படம் எடுக்கும் பாம்பை விட இவன் டேஞ்சரஸ் ஆன ஆளுமா. முதல்ல அவனை வெளியே போக சொல்லு. டேய், நான் சொல்றது காதல விழ இன்னும் ஏண்டா நிக்கிற? போடா. மாமா, என்னாலதான் உங்களுக்கு இந்த அவமானம். சாரி மாமா. அம்மா, நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா அவன் இன்னும் டென்ஷன் ஆயிடுவான். நீ உள்ள போ. அங்க என்ன பேச்சு? போமா. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. லதாவை நாளைக்கு வந்து வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. இல்லம்மா, நானே எப்படியாவது தள்ளிட்டு போயிடுறேன். நீ போமா. என் வீட்டு பொருள் எதை பார்த்தாலும் அவனுக்கு பிபி எகிரிடும். போடா. இன்னும் பேசிட்டு இருக்கான் பாரு. அமுதா, நீ உள்ள போ. கல்யாணி, உன்னை கண்டிச்சு சொல்றேம்மா, இன்னொரு தடவை ரோட்ல இவன் லாரியில அடிபட்டு சத்தாலும் நீ பக்கத்துல போக கூடாது. கல்யாணி, உன்னை கண்டிச்சு சொல்றேம்மா, இன்னொரு தடவை ரோட்ல இவன் லாரியில அடிபட்டு சத்தாலும் நீ பக்கத்துல போக கூடாது. அப்படி திரும்பவும் நீ அவனை கூட்டு வந்தா நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன். அப்பா, ஏன்பா இப்படி? நான் உப்ப போட்டு சோறு திங்கிறவம்மா, இவன் மாதிரி கிடையாது. பிச்சை எடுத்து ரோட்டுக்கு வந்தா கூட இவன் வீட்டுப்படியை நான் மதிக்க மாட்டேன். அதே மாதிரி இவனும் என் வீட்டுப்படியை மதிக்க கூடாது. என் மேல ஆணை. இவனை பார்த்தாலே என் வயிறு எரியுதுமா. அத பாரு, இன்னும் எப்படி முழிச்சுக்கிட்டே நிக்கிறான். இப்ப வந்து நம்ம வீட்டு மேல கண்ணு வச்சுட்டான் பாரு. இனிமே என்னென்ன நடக்க போதோ பாருமா. நான் சொன்னா யாருக்கும் புரியாது. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போங்க போங்க. போடா.
ஏன் கல்யாணி, அவரோட கெட்ட நேரத்தை பாத்தியா? அவர் ஏன் உன்னை ரோட்ல பாக்கணும்? நீ ஏன் அவரை வீட்டுக்கு கூட்டு வரணும்? இப்ப அவர் எவ்வளவு கேவலப்பட்டு போறாரு பாத்தியா? சரி வா. மோகன், இங்க பாருங்க மோகன், இங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச லஸ்ஸி கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் மோகன், நீங்க இதை குடிச்சாதான் மாத்திரை சாப்பிட முடியும். ப்ளீஸ் குடிங்க மோகன். குடிங்க மோகன். மோகன், எப்படி ஆயிட்டீங்களே மோகன்? எப்படி ராஜா மாதிரி இருந்தீங்க, எப்படி புத்தி சுவாதீனம் இல்லாம ஆயிட்டீங்களே. நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச மோகன்? நீங்க எதுக்காக வெளியே போனீங்க? ஏன் இவ்வளவு வெளியே போய் தொட்டீங்க? அந்த பாவம் தான் மோகன் இப்ப உங்க மூளைக்கு போட்டு போட்டுடுச்சு. மூளை இருந்தோ யோசிக்காம, கண்ணு இருந்தோ பார்க்க முடியாம, கை கால் இருந்தோ நடக்க முடியாம, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க மோகன்? இது உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மோகன்? பூமி ஆண்ட ராவணனே அடுத்தவன் பொண்டாட்டியை தொட்டதுனால 10 தலையை வெடிச்சு செத்து போனா. நீங்க ஏமாத்திரம் மோகன். தேவையில்லாத வம்ப விலைக்கு வாங்கி இப்படி உலகமே இரண்டு போய் உட்கார்ந்திருக்கீங்களே மோகன். மோகன், மோகன், ஹலோ ஹலோ மணி சார். சொல்லுங்க மேடம். சார் காணோம். மோகன் சாரியா? என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல தான் இருந்தாரு.
நான் கிச்சனுக்கு போய் திரும்பி வந்து பாக்குறேன், ஆளை காணோம். எங்க போனாருன்னே தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மணி. பயப்படாதீங்க மேடம். ரொம்ப தூரம் எங்க கிளம்பி போயிருக்க மாட்டாரு. நான் உடனே வரேன், நீங்க அங்கே இருங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இதோ வந்துடுறேன். மனுஷனா இருந்தா புத்தி இருக்கும், உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே. எல்லாத்தையும் தொடச்ச பட்டுல சுத்திட்டு இருக்கீங்க. பொண்ணு முன்னாடி என்ன பேசிட்டு இருக்க? டாடி, நான் வேணா உள்ள போட்டுமா? ஏய் இருடி, வயசு பொண்ணு முன்னாடி திட்டினா அப்போவாது இவருக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஏய், எப்ப திட்டல, என்னைக்கு திட்டல, திட்டு. உங்ககிட்ட திட்டு வாங்கறதுக்குன்னு உங்க அப்பா உன்னை தலையில கட்டி வச்சுட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். ஏன் சிரிக்கிற? அப்புறம் என்னப்பா, எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசு வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச தப்ப பேசிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? ஏய், நீ இப்ப என்ன சொல்ல வர? என் கழுத்துல இவர் தாலி கட்டினது தப்புன்னு சொல்ல வரியா? ஆமா. ஏய், நீ பேசுறத நிறுத்த மாட்ட. ஒரு கப் காபி கொடுத்துட்டு அப்புறம் பேசு. தரேன் தரேன். அந்த வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனீங்க? அந்த ஐயப்பன் ஒரு சோம்பேறி, அவன் பொண்டாடி செத்ததுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றான். 2 பேரும் சேர்ந்து தானே பிசினஸ் பண்ணீங்க. அவன் எங்கயாவது உருப்பிட்டானா? ஏய், வாய அடக்கி பேசு. அவன் இவன் பேசாத. அவன் என் தங்கச்சி புருஷன். ஆமா, இந்த ரோஷத்துல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவர் என்ன சொல்றேன், அவரால இது வரைக்கும் இந்த தொழில உருப்பிட முடிஞ்சுதா? முடியாதுங்க. 5 பைசா கூட அவரால் சம்பாதிக்க முடியாது. ஏய், என்ன சாபம் கொடுக்கறியா? ஆமா, சாபம் தான் வச்சுக்கோங்களேன். என்ன இப்ப அதுக்கு? என்னமோ உங்க தங்கச்சி பூவும் போட்டுமா அந்த குடும்பத்துல வாழற மாதிரி. அவ செத்து பல வருஷம் ஆச்சு இல்ல? ஏய், என் தங்கச்சி செத்து இருக்கலாம், ஆனா அவ பெத்த குழந்தைகள் இருக்கு, அத மறந்துடாத. மறக்கல, ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான்ல. உங்க தங்கச்சி பொண்ணு கல்யாணிக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல, நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, குணம் இல்லையா, வேலை இல்லையா, அழகு இல்லையா, இல்ல உரிமைதான் இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனா கூடவே வாயாடி மாமியா இருக்கியே. நான் அந்த வீட்டுக்கு போவேன், கல்யாணிய பாப்பேன், பேசுவேன். அவ என் தங்கச்சியோட மறு உருவம். அவளுடைய அப்பா ஐயப்பன் என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நாங்க போறத நிறுத்த மாட்டேன். அதே மாதிரி நீ என்ன தடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாரு, பையனுக்கு போன் போட்டு வர சொல்லு, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அக்கா, ஒரு காஃபி குடுக்கா. என்னம்மா கல்யாணி, போன காரியம் என்னாச்சு? என்னத்தப்பா சொல்றது? அவன் போன உடனே வேலையை எடுத்து கொடுத்துருவானா என்ன? இந்த அப்பவா இப்பவான்னு இழுத்தடிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 1-2 வாரத்துல கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைக்குமா? உனக்கு இல்லாத அறிவும் படிப்பும் யாருக்குமா இருக்கு? அதுக்கெல்லாம் இந்த காலத்துல மதிப்பே இல்லப்பா. நல்லா பழக தெரியணும். பாதி பேர் செத்து போன விஸ்வநாதன் மாதிரியே இருக்காங்க. காலம் அப்படி ஆயிடுச்சுமா. எவ்வளவு நிம்மதியா இருந்தோம். அந்த தேவி கல்யாணத்துக்கு நீ போனதுல இருந்து எல்லாமே தலைக்கீழே மாறிடுச்சு. ஆமா, அந்த பொண்ணு எங்கம்மா இருக்கா? அவ புருஷன் அவளை ஏத்துக்கிட்டானா? இல்லப்பா, அவ கெட்டு போனவன் முத்திர குத்தி அவ கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன லீகலா டைவர்ஸ் தான் ஆகல, ஆனா பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வருத்தத்திலேயே அவ ஊரை விட்டு போயிட்டா. அவ சொந்த ஊரு காரைக்குடியா. யார் முகத்திலயும் முடிக்க வேண்டான்னு அவ ஊருக்கு போயிட்டா. பாவம்மா. என்னப்பா பண்றது, அவ தலையெழுத்து அப்படி. அதனால இப்ப உனக்கு வேலையும் போய் நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டியதா போச்சேம்மா. அதான் சொன்னேனேப்பா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சுதான் ஆகணும். நம்ம குடும்பத்துக்காக இல்லனாலும் உங்க ஃப்ரெண்டு பெருமாளுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டணும்ல, அதுக்காக வேலை கிடைச்சுதான் ஆகணும். அம்மா, தேவையே இல்லம்மா. இனிமே நீ வட்டி கட்டவே வேண்டாம். என்ன ஐயப்பா, 2 பேரும் இப்படி பாக்குறீங்க? என்னையோட உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு வைங்க. என்ன அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க? உள்ளவா. 6 அமர உட்காந்து காபி சாப்பிட்டுக்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லு.
என்னம்மா கல்யாணி, நல்லா இருக்கியா? ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஏன் அங்கிள் நீங்க வேற, நானே ஆபீஸா ஏறி இறங்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது. நீ சொன்னதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேனே. இனிமே உனக்கு வட்டி கட்டுற சிரமமே கிடையாது. என்னடா இத்தனை நாள் வட்டி வாங்கினது போதும்னு இனிமே வட்டியை வாங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டிய? 10 வருஷமா இப்படியே தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கியா ஐயப்பா? நீ ஒரு வெகுளி, உலகமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால்தான் நீ வாழ்க்கையில முன்னேறாமையே போயிட்ட. பாரு ஐயப்பா, வட்டி வேண்டான்னா இனிமே நமக்குள்ள இருக்கிற கணக்கு வழக்குகள்லாம் தீந்துற போகுதுன்னு அர்த்தம். அங்கிள், எது பேசணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் வெளிப்படையா பேசுங்க அங்கிள். சொல்றேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். ஐயப்பா, நீ என்கிட்ட வாங்கினது 12 லட்சம். அதுக்கு ஒரு அடையாள வட்டியா பேருக்கு மாசம் 6000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த அமௌண்ட்டுக்கு மாசம் மாசம் வட்டி போட்டிருந்தா குறைஞ்சபட்சம் 25 லட்சம் ரூபாய் வட்டி மட்டும் இப்ப வந்து சேர்ந்திருக்கும். சரி, அந்த கணக்கை எல்லாம் விடு. இப்ப ஒரு சூப்பர் ஆஃபர் வந்திருக்கு. இந்த வீட்டை வாங்குறதுக்கு ஒரு பெரிய மனுஷன் ரொக்கமா 45 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்லிருக்கான்ப்பா. இங்க பாரு, நீ எனக்கு தர வேண்டிய அசலையும் வட்டியும் சேர்த்து ஒரு 30 லட்சத்தை அப்படியே கழிச்சிட்டு உனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துடலான் இருக்கேன். என்ன சொல்ற? என்னடா சொல்ற? இத பார், வீடு தேடி வர்ற தனலட்சுமிய எட்டி உதைச்சிடாதேன்னு சொல்ல வரேன். உனக்கு சோழையா 15 லட்சம் ரூபாய் கிடைக்க போதாய்ப்பா. 3 பொண்ணோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு அதான் சும்மா சுத்திட்டு இருக்கான பையன், அவனுக்கு ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சு கொடுத்துரு. எப்படி ஐடியா? வீட்டை விக்கிறதா நான் சொல்லவே இல்லையே. நான் சொல்லிட்டேனே, வந்த பார்ட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டேனே, கை நீட்டி அட்வான்ஸும் வாங்கிட்டேனே. வாக்கு கொடுத்துட்டீங்களா? வாக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? எங்க வீட்டை விக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏம்மா கல்யாணி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ ஏம்மா குறுக்க வர்ற? அவ கேக்குறது நியாயம் தானே பெருமாள்? எது நியாயம்? கடன் வாங்கி 10 வருஷமா திருப்பி கொடுக்காம இருக்கியே, அது நியாயமா? அதுக்கு தான் வட்டி கட்டிட்டு இருக்கேனே. வட்டியா? பிச்சை காசு 6000 ரூபாய் உனக்கு வட்டியா? பாரு, மார்க்கெட் ரேட்ல குறைஞ்சபட்சம் 2 வட்டி வாங்கினா கூட இப்ப 24,000 ரூபாய் ஆயிருக்கும். அந்த கணக்கை வச்சுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நானா இருக்கிறதுனால உனக்கு 15 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொல்றேன். இதே இன்னொரு ஆளா இருந்தா 10 பைசா கூட உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டான். என்ன கணக்கு சொல்றீங்க நீங்க? அரை வட்டின்னு சொன்னனால தானே எங்க அப்பா உங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்கினாரு. 2 வட்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்க மாட்டாரே. ஓஹோ, ரூல்ஸ் பேசுறியா? ஆமா, தெரியாம சொன்னேன். இப்ப மாத்தி சொல்றேன். என்ன பண்ண போற? வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.